ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாராம். வேட்டைக்கு போகிற பழக்கம் அவருக்கு உண்டு. பொழுதுபோக்குக்காகத்தான் மன்னர்கள், அரசர்கள், ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போயிருக்காங்க அந்த காலத்தில், மன்னர்கள் ஆட்சியில். அப்படி வேட்டைக்கு போகும்போது இந்த ராஜாவும் வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போகும்போது காட்டில் ஒரு புலி என்ன பண்ணியிருக்கு, ராஜாவை விட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கிடுச்சு. அதில் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அரண்மனைக்கு வந்துட்டார் திரும்பி. இந்த சூழ்நிலையில் கோபம் அடங்கலை ராஜாவுக்கு. என்னடா அது, நம்ம இந்த நாட்டினுடைய பெரிய அரசனாச்சே, மன்னனாச்சே, ராஜாவாச்சே, ஒரு சாதாரண ஒரு புலி, காட்டில் கிடக்கிற புலி நம்மளை இந்த பாடு படுத்துச்சேன்னு இவருக்கு ஆத்திரம் அடங்கலை, கொதிக்குது, கோபம் வருது. உடனே என்ன பண்ணாராம், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த படையெல்லாம் அழைச்சிக்கிட்டு நேராக காட்டுக்கு போனாராம். காட்டை சுத்தமாக அழிச்சாராம். புலி எங்கன்னு பார்த்தாராம், புலி கிடைக்கலையாம், டைகர். கடைசியில் ஒரு மரத்தை வெட்டினாராம். மரம் பொந்தில் இருந்து ஒரு புறா குஞ்சு கீழே வந்து தொப்புன்னு விழுந்துச்சான். உடனே அந்த புறா குஞ்சை பிடிச்சி அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாராம். அரண்மனைக்கு கொண்டு புறா குஞ்சை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஊசி எடுத்து, இது மாதிரி அன்றைக்கி நான் வேட்டைக்கு வந்தேன், புலி அடிச்சிச்சு, புலி இருக்கிற காடெல்லாம் அழிச்சிட்டேன், இப்போ நீ மாட்டிக்கிட்ட, உன்னை எப்படி குத்துறேன் பற்றியா அப்படின்னு ஊசியால் குத்துனாராம். இது பழைய காலத்து கதை. இவரை அடித்தது புலி. புலியை பிடிக்கலை, புலியை அடிக்கலை, புலியை கொல்லலை, புலி போயிடுச்சு. ஆனால் அந்த காட்டில் மரத்தை வெட்டும்போது அந்த பொந்தில் இருக்கக்கூடிய அப்ராணி, புறா குஞ்சு, அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கோவத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையும் அதில் போய் காமிச்சாராம். அது மாதிரி தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வழியாக 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவருக்கு தாங்க முடியலை. உடனே என்ன பண்ணிட்டாரு, என் கூட்டத்தை கலைக்கிறதுக்காகவே ஆளக்கூடிய அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இது மாதிரி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமேல் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா 108 ஆம்புலன்ஸில் நோயாளி இருக்க மாட்டாங்க, 108 ஆம்புலன்ஸு ஓட்டுற டிரைவர் நோயாளியாக படுத்துட்டு போவார் அப்படின்ட்டு ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு. இது பத்திரிகையில் எல்லா செய்திகளும் வந்து இன்றைக்கி கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல். நான் கேட்குறேன், ஒரு பந்த் நடக்குது, வேலை நிறுத்தம், பால் விற்கிறதுக்கும் மெடிக்கல் மருந்தகத்திற்கும் விடுமுறை கிடையாது. யாரும் அதை ஒன்றும் சொல்ல, ஏன்னா மக்கள் உயிர் காக்கக்கூடிய பொருட்கள். அத்தியாவசியமான ஒரு குழந்தைக்கு பால் தேவை அப்படின்னா திறந்துருக்கணும். அதுபோல் ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு பிரச்சனை, ஒரு மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்தகத்தில் போய் மருந்து வாங்க முடியும். ஹாஸ்பிட்டல் லீவ் பந்து பண்ண முடியாது. இப்படின்னு சில வரமுறைகள் இருக்குது. அதில் உட்பட்டது தான் ஆம்புலன்ஸு. நீ என்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வழியாக போய் ஆகணும். ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்து போச்சு, ஹாஸ்பிட்டல் போனால் தான் காப்பாற்ற முடியும். அந்த இடத்துல கட்சி கூட்டம் நடக்குதுன்னா கட்சி தலைவர் என்ன, முதல்ல ஆம்புலன்ஸை போய் வழி விடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி தான், அதுதான் ஒரு தலைவருக்கான தகுதிப்பாடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தால் நாங்கள் கூட்டம் நடத்துவோம். அந்த பக்கத்தில் ஒரு சாமி ஊர்வலம் வரும். உடனே அந்த சாமி ஊர்வலம் எங்கள் மேடையை கடந்து செல்கிற வரலையும் நாங்கள் யாரும் அது சம்பந்தமாகவோ பேச மாட்டோம், மைக்கை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுபோல் இஸ்லாமிய பகுதிகளில் போய் பார்த்திங்கன்னா சர்ச் இருக்கக்கூடிய பகுதியில் போய் நாங்கள் கூட்டம் போடும்போது அங்கே இஸ்லாமியில் வாங்கு சொல்லுவாங்க. அப்படி வாங்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டத்தை நிறுத்தி அந்த வாங்கு சொல்லி முடித்த பிறகு தான் கூட்டத்தை தொடங்குவோம். இது நம்மளுடைய நாகரிகமான செயல்பாடு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்த நாட்டை வழி நடத்தினவர். அவர் இது பேசலாமாங்கிறது தான் பிரச்சனை. ரொம்ப அவசரத்தில் அவர் பேசலை, ஏதோ பேச்சு வார்த்தையில் வந்துருச்சு அந்த வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நிதானமாக நின்று நிலச்சி பேசுகிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி தமிழக மக்களெல்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸுக்கு இந்த வழியாக போகணும், அந்த வழியாக போகணும்லாம் கிடையாது. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழியிடணும். வாகன போக்குவரத்து சட்டம் 194 சப்கிளாஸ் இ செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, வாகன ஆம்புலன்ஸை போய் ஏதாவது டச் பண்ணி பிரச்சனை பண்ணிங்கன்னா 6 மாதம் தண்டனை அல்லது 10,000 ரூபா ஃபைனு, இல்லை ரெண்டுமே போடலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது.
இப்படியெல்லாம் சட்டம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தமிழக மக்களே, மாணவ செல்வங்களே, அதை கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆம்புலன்ஸ் நீ திமுக உனக்கு எதிரி, திமுக எதிர்கட்சி அப்படின்னா நீங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுங்க ஆரோக்கியமாக. உங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லுங்கள், உங்களுடைய சிறப்பு அம்சங்களை, கோரிக்கைகளை சொல்லுங்கள், அது தப்பு இல்லை. அதுக்காக ரோட்டில் போகிற ஆம்புலன்ஸை பிடிச்சி, நோயாளிகளுக்காக பயன்படுகிற ஆம்புலன்ஸை பிடிச்சி உங்கள் கோவத்தை காட்டினீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த புறா குஞ்சு கதை, புளியை பிடிச்சி புளியை அடிக்காமல் புறா குஞ்சியை பிடிச்சிட்டு ஊசியால் குத்தின கதை தான். ஒரு மன்னன் குத்தினால இந்த கதை சொன்னால முன்னாடி, அந்த கதை அடிப்படையில் அருமை நண்பர்களை, இவருடைய இலக்கு ஆளுகிற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதான் இவருடைய இலக்கு. ஆனால் இவர் செய்கிற வேலை என்னன்னா, இவர் கோவத்தை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட காட்டலை, திமுகட்ட காட்டலை, இந்த ஆட்சியின் மேலே காட்டலை. இவர் என்ன பண்ணுறாரு, ஆம்புலன்ஸ் மேலே போய் காட்டுறாரு. எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் போக்காக இருக்கிறது. இவர் பேசின பேச்சின் விளைவு 2 நாள்களுக்கு முன்னால் ஒரு இடத்துல பிரச்சனை, ஆம்புலன்ஸ் அடிச்சிட்டாங்க அதிமுககாரவங்க, வழக்கு பதிவு செய்து இருக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆளுகிற ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி போட்டு கீழே இறங்கி தரந்தாழ்ந்த ஒரு பேச்சை பேசலாமா என்பது தான் இப்போ கேள்வி. ரொம்ப அபத்தமாக இருக்கிறது, ஆபத்தான பேச்சு. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்கள் தொண்டர்கள் ஆம்புலன்ஸை பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அது மாதிரி தானே பிரச்சனை நடந்திருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான தரந்தாழ்ந்த ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம திராவிட இயக்க மேடைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கண்ணியமான மேடையாக இருக்கும். ஒரு மனிதரை அந்தரங்க விஷயங்களை பேச மாட்டாங்க, எதிர்த்தரப்பு கருத்துகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். நான் சொல்கிறேனே, ஒரே ஒரு உதாரணம். சமீபத்தில் பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் இல கணேசன், அவர் இறந்து போயிடுறாரு. உடல் உபாதை நோயின் காரணமாக இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்பிற்கு திராவிடர் கழகம் சார்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இரங்கல் தெரிவித்து அறிக்கை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய சடலத்திற்கு மரியாதை செய்தார்கள். இல கணேசனுடைய கொள்கை என்ன? சனாதானம் வேணும்னு சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் சிந்தனை. நம்ம கொள்கை என்ன? திராவிடர் கழக கொள்கை என்ன? பெரியார் கொள்கை என்ன? அதை ஒழிக்கிறது தான் நம்ம வேலை. இப்படி கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட கண்ணியமான முறையில் நம்முடைய பண்பாட்டுகளை பராமரிப்பது நம்முடைய கடமை. அப்படிப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிடர் மாடல், பெரியார், அண்ணா. ஆனால் இந்த அமைப்பில் கொள்கை ரீதியாக அதனுடைய தாய் கழகத்திலிருந்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு ஆம்புலன்ஸில் எவ்வளவு உயிர் பிரச்சனையில் அவதியில் போவாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னா 108 தானே, ஏழை எளிய மக்கள் அதில் தானே போகிறாங்க, அதில் தானே போயாகணும். நம்ம என்ன பணம் கட்டி பெரிய ஆம்புலன்ஸை கொண்டு வர முடியும்? அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் தான் போய் 108 தான். திடீர்னு ஒரு சாலையில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போயிடுது, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸில் தானே ஃபோன் 108 தானே ஃபோன் பண்ணுறாங்க. இது என்ன திமுக காரங்களுக்கு மட்டுமா ஆம்புலன்ஸ் பயன்படுது? தமிழக மக்கள் எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மதமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் பயன்படுது. அப்படிப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு கூட்டம் நடக்கும்போது அதுக்கு வழி விட்டு அதை போக சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதுனா, கூட்டம் நடத்துகிறவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, கட்சி பொறுப்பாளர்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு, கட்சி தலைவருக்கு உண்டல்லவா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இப்படி பேசியிருப்பது நாகரிகமற்றது, கண்ணியமற்றது. இதற்கு தமிழக மக்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. இது பேசுனதுடைய விளைவு நீங்கள் எத்தனை ஓட்டை இழக்கிறீங்க? இப்போ தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, தெரியாமல் பேசுகிறீங்களா? மேடை கிடைச்சா வீரவசனம் பேசலாமா? மேடை கிடைத்தால் வீரவசனம் பேசுகிறது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு வேகத்தின் பேச்சின் வேகத்திலே ஒரு வார்த்தை தவறான வார்த்தை விழுந்துட்டால் பரவாயில்ல, ஒரு பேச்சில் வந்துருச்சுங்க, ஒரு அவசரத்தில் பயன்படுத்தியாச்சு, அவசரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா நின்று நிதானம் பண்ணி தெளிவாக சொல்கிறார். நீங்கள் நாங்கள் கூட்டம் போடுற இடத்துல ஆம்புலன்ஸு விட்டு இந்த ஆட்சி பிரச்சனை பண்ணுது. யார்? திமுக ஆளுகிற ஆட்சி.
இனிமேல் கூட்டம் போடக்கூடிய இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஆம்புலன்ஸில் நோயாளி போக மாட்டார், ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் படுத்துட்டு போவார், நோயாளியாக போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு. ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு அனைத்திந்திய அதிமுகவுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட பேச்சை பேசும் பொழுது அது சமூகத்திலே சமுதாயத்திலே எவ்வளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அருள் கூர்ந்து அனைத்திந்திய அதிமுக பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆகவே இது போன்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். ஒரு திராவிட இயக்கம் நீங்கள் பிஜேபியோட சேரலன்னு சொன்னாக்கா நீங்களும் மக்களெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்றைக்கு பிஜேபியோட சேர்ந்தீங்களோ அப்போ மக்கள் ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. எல்லாரும் இப்போ எங்களை போன்ற ஆளெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இது போன்ற பேச்சுகள் கூட்டணி முதல்ல பிஜேபி விட்டு வெளில வாங்க, வெளியில் வந்தாவே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியது கண்டனத்துக்குரியது, வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு. இதற்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.